வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு வெண்ணெய் புட்டு செய்யலாம். நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது அரிசி மாவு மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதை கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். 1 கப் அளவுக்கு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் கொதிக்க வச்சு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டி தூசி இல்லாமல் வெள்ளை கரைசலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஒரு 80% வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு வேகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கட்டி விழாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு. ஈரக்கையை வச்சு தொட்டு பார்த்தா கையில் மாவு ஒட்டக்கூடாது. இப்போ நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு துருவின தேங்காவை 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா கட் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி பால் கொழுக்கட்டை செய்யலாம். நான் அதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன். இது நம்ம கொழுக்கட்டைக்குன்னு ரெடி பண்ணி வச்ச மாவு. இடியாப்பம் புட்டெல்லாம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு. அந்த மாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அதை கையாலேயே நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அதை மூடி வச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருந்தேன். அதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரையட்டும். பாகுப்பதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன். அதில் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்ததுக்கு போக அடுத்தது மறுபடியும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 2வது தேங்காய் பாலும் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அரிசி மாவை எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அது உணரட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள்லாம் போட்டுக்கலாம். போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசல் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா திக்காகிடும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் குழந்தைகளுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.